உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அது போதுங்கய்யா. இந்த பிரச்சனைய முடிச்சிடலாம். பனிகாலமா இருக்கு. நீங்க வேற குண்டுகளா போடுறீங்க. உக்ரைன்ல எமர்ஜென்சி வேற டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. கரண்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. தண்ணியும் வரமாட்டேங்குது. குண்டுகள்லாம் போடாம இருப்பீங்களா? உங்களுக்கு வேணுங்கிற பகுதிகள எடுத்துட்டு இந்த டான்பாஸ் பகுதி கேட்கறாங்க இல்லையா? ரஷ்யா குடுத்துட்டு, போர முடிச்சுட்டு, இந்த குண்டுகள்லாம் போடாம இந்த பனிக்காலத்த ஓட்டுறதுக்கு வழிய பாருங்க அப்படிங்கிறது போல, மக்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல முடிவுகள வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகளோட மீடியாக்கள் அதுவும் குறிப்பா அமெரிக்காலருந்து இந்த நியூயார்க் நேரங்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல வந்து பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. உக்ரைன்லாம் சர்வே எடுத்தாங்கன்னா, 55, 60% வேண்டாம் ஆன வரைக்கும் சண்டைய புடிச்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற சர்வே வர மாரி இருக்கும். இது எப்படி பக்கத்துல கத்தி வச்சுட்டே நிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மரியாதையா எஸ் குடு, இல்லன்னா உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டிசி தூக்கிட்டு போயிரு அப்படிங்கிறவங்கள மிரட்டுவாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும், இப்ப மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, பி பின்னணியில வந்து பண்ண மனசு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து பண்ண உக்ரைன்குள்ள இருக்கிறத ரஷ்யா வந்து வெறிகுண்டு அடிச்சுட்டு இருக்கான். ஸோ இதனால உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டடா விட்டு குடுத்துடலாம் டெரிட்டரீஸ் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, ஒரு நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நேத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறாரு. உக்ரைன் தேவையில்லாம டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைய சீக்கிரமா முடிக்கிறீங்களா? இல்லையா? அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து மிரட்டிட்டு இருந்தாரு. இத வச்சு பார்க்கும்போது, உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு போயிருவாங்களா நேரடியா ரஷ்யாவுக்குள்ள அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா இந்த டைம்லயும் மேற்கு நாடுகளோட உறுதித்தன்மை ஆ உக்ரைனுக்குள்ள வரலாம். ஆனா கீவு இந்த மாரி பகுதிக்குள்ள வர முடியாது. ஆனா லிவிவ் பகுதிக்குள்ள வந்துட்டு போலாம் அப்படிங்கவுல செக்கோட அதிபர் இருப்பார் இல்லையா? பெட்டாட் பவேல் அவர்கள். ஸோ நம்ம வந்து ஆயுதங்கள் குடுத்துருக்கோம். அந்த ஆயுதங்கள்னால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற போல வந்திருக்கிறார். உறுதித்தன்மைய காட்டுறதுக்காக வந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்த அம்யூனிஷன வச்சு ஃப்ரண்ட் லைன்ல சண்ட புடிச்சாங்க. அவங்கலாம் இப்படித்தாங்க சார் இங்க இருக்காங்க அப்படிங்கிறது போல அந்த இடத்துக்கு கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. சிமெண்ட்ரி. நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம சேனல்லாம் முன்னாடி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாலாம் போய் பார்த்தீங்கன்னா, இந்த சிமெண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணணும். ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ண 5 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும் அப்படிங்கிறது போலாம் பார்த்துட்டு இருக்கோம். இது போல லார்ஜஸ்ட் சிமெண்ட்ரிக்கான இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அலோகேட் பண்றாங்க. அப்படிங்கும் போல எல்லா பகுதிகள்லயும் இது போல சிமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. வருந்தத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா, உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா, 10,000 பேர், 15,000 பேர் தான் சொல்றாங்க. ஆனா, இப்படி சிமெண்ட்ரி எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல கல்லறைகள் உருவாகியிருக்கே! அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். உக்ரைனோட மக்கள் இத்தன கல்லறைகள பார்த்தும் இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? மேற்கோட மோகம் அந்த அளவுக்கு இருக்கா? காதலுக்கு கண் இல்லம்பாங்க இல்லையா? மூளை கூட இல்ல. அதெல்லாம் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கோட காதல் வந்து பண்ண உக்ரைனுக்கு இருக்கிறதுனால, என்ன வேணா செய்யலாம்னு துணிஞ்சுட்டாங்க போல தெரியுது. சரி ஓகே. இதுக்கப்புறம் உக்ரைன் எடுத்த முடிவு தான். ஆனா, இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கேள்வி கேட்டே இருக்கனால குஞ்சாரங்கோ அவர்கள் உக்ரைனோட ஒரு எம்பி. பார்லிமென்ட்ல நின்ற அந்த ராடா அவங்க சொல்லுவாங்க. வெர்னோகார் ராடான்னு சொல்லிட்டு, ஸோ அதில பார்லிமென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோல. அவங்க வந்து எம்பியா நின்னு பதர்றாரு. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள போடுங்க சார். அவர போட்டீங்கன்னா கரெக்ட்டா வரும். அவர போட்டீங்கன்னா பவர் வந்துரும் தெரியுமா? இந்த டென்னிஸ் ஷமியல் அவர்கள சும்மா சும்மா மாத்திட்டே இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பவர் ஷேர் பண்ணி அவரே வந்து பார்த்துக்கட்டும் எனர்ஜி மினிஸ்ட்ரிய. எத்தன நாள் ஆகுதோ பார்த்துக்கட்டும். அவரே வந்து பார்த்துக்கட்டும். சும்மா கேள்வி மட்டும் கேட்டுக்கிறீங்க. அவன் குண்டா போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் அந்த ஆனா எத்தன நாள் நாங்க ராத்திரி பகல் பாராம. ஒரு நாளைக்கு 300, 400 ட்ரோன் ஏவுனாங்கன்னா, எத்தன இடத்த போய் நாங்க ரெடி பண்றது? அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தரப்பு இந்த கொன்சாரங்க அவர்கள் எம்பி வந்து பார்லிமென்ட்ல பொங்கி எழுந்திருக்கிறார். ஜெலன்ஸ்கி அவர்கள் கையில பொறுப்ப குடுத்துருங்கப்பா எனர்ஜி. ஜெலன்ஸ்கி கிட்ட குடுத்துட்டாலே ரஷ்யா அது போல அடிக்க மாட்டாங்க போல தெரியுது. அதனால நீங்க அவர்கிட்டயே பொறுப்பு குடுத்துருங்க. எங்களால முடியல அப்படிங்கிறத பண்ணா கொன்சாரங்க அவர்கள். ஏன்னா இப்பலாம் முடியல. உதிரி பாகங்கள் வேணும். உதிரி பாகங்கள்லாம் பெரும்பாலும் தீர்ந்து போச்சு. இப்ப வேணும்னா ரஷ்யாட்ட தான் கேட்கணும். கேட்டா அவங்க நாங்க தயாரிக்கக்கூடிய ஹார்ட்வேர்லாம் குளோஸ் பண்ணிட்டோம்ங்க அப்படிங்கும்போது ரஷ்யா தரப்பு வந்து குளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். இப்ப யார்கிட்ட போய் இவங்க இப்ப கேட்பாங்க, உதிரி பாகங்கள் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த குளிர்காலத்தில ஏற்படக்கூடிய இந்த சமயம். இப்ப இதே சமயத்தில ட்ரம்ப் அவர்கள் வேற பக்கத்தில எய்ம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒண்ணு ஈரான் இல்லன்னா கிரீன்லாந்து. இல்ல வெள்ளை மாளிகை. அவங்க தரப்பிலிருந்து ஸ்போக் பெர்சன் இருப்பாங்க இல்லையா? கரோலினா அவர்கள். அவர்கிட்ட போய் கேட்டுருக்காங்க. "ஏங்க யூரோப்பியன் யூனியன் ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்களாம்மா. பிரான்ஸ் எல்லாம் வந்து டிப்ளாய் ஆயிருக்கிறாங்க. என்னங்க எப்படி இப்படி ஆகுது? எப்படி?" அப்படிங்கலாம் கேட்டதுக்கு, "யூரோப்பியன் யூனியனா? அதெல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் ட்ரம்ப் அவர்களோட டிசிஷன்ல எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. அது எங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கான எந்த ஒரு இடையூறும் இருக்காது."
கிரீன்லாண்ட் அக்வயர் பண்றதுக்கான பாதை எங்களுக்கு கிளீனா இருக்கு அப்படிங்கிறத அவங்க தரப்புல சொல்லிக்கிறாங்க. எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்திருக்கு? பிரான்ஸ் ட்ரூப், டென்மார்க் ட்ரூப்லாம் வந்து இறங்கியிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நேட்டோ நாடுகள், நேட்டோனா அமெரிக்கா அல்லாத நேட்டோ நாடுகள் இருப்பாங்க இல்லையா? ஜெர்மனி, யுகே, ஃபின்லாந்து, நார்வே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, படைகள குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. படைகள் இது கிரீன்லாண்டுக்கு வந்து பார்த்தா படைகள் போயிட்டு இருக்கு. அப்படி எத்தன பேர்த்த அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து 15 பேர்த்த அனுப்புறாங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேத்த சாய்ப்பாங்க. அப்போ 15 பேர் போறாங்க அப்படின்னா, 15,00,000 அமெரிக்க வீரர்கள சாய்ச்சிருவாங்க. ஜெர்மனி தரப்புலருந்து. சரி அவங்க தான் அப்படி போறாங்களே, நார்வே தரப்புலருந்து வீரர்கள் போறாங்களே, எத்தன பேர்னா 2 பேர் போறாங்களாமா. ஒரு ஆள் வந்து 10,00,000 பேத்த சாய்ப்பாங்க. 2 பேர் போனா 20,00,000 பேத்த சாய்ச்சிருவாங்க. நார்வேனா பெரிய ஆளுங்களா அவங்க. நல்லா ஜைஜாண்டிக்கா இருப்பாங்க. அதனால 2 பேர் போதும். ஒரு விமானத்துக்கு 2 பேர் இருந்தா போதும். சரி அடுத்து யுகே. த டேஷ் யுகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டன் சொல்லும்போது முன்னாடி டேஷ் போட்டுக்குவாங்க. நீங்க எப்படி வேணா அதில ஃபில் பண்ணிக்கலாம். பட் அவங்க பேரரசு, பெரிய அரசு அப்படிங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அவங்க எவ்வளோ பேர் அனுப்பியிருக்காங்க? ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்களாம். ஒரு ஆளு 20,00,000 பேத்துக்கு போடுவாராமா. ஜைஜாண்டிக்கா ஒரு விமானத்திலேயே ஒரு ஆள் தான் உட்கார வச்சுக்க முடியுது. ஸோ அதனால ஒரு ஆள் போயிருக்கிறாங்க. சரி இப்போ பின்லாந்து வந்து பார்த்தா 2 பேத்த அனுப்பியிருக்கிறாங்களாம். ஸோ இது போல வந்து பார்த்தா மேசிவான ஒரு படைகள் வந்து பார்த்தீங்கன்னா, டென்மார்க்ல டென்மார்க்கா கிரீன்லாண்ட டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 பேத்து கூட வரலையே! எப்படி? அப்படின்லாம் கேள்வி இருக்கு. பட் இருந்தா 20 பேர்னாலும் அத்தன சமாளிச்சுருவாங்க அமெரிக்காவ அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் தான். அங்க இருக்கிற பாப்புலேஷனே கம்மி தான். பட் இருந்தாலும் அதுக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அது ரஷ்யா இதுக்கா நீங்க பயந்தீங்க? இல்ல ஒருத்தங்க 2 பேர்ன்னு அனுப்புறா இந்த மாரி ஆளுங்கள பார்த்தா நீங்க பயந்தீங்க அப்படின்னு கூட கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல எல்லாம் வாய் சவடாது தான் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இது போல யூரோப்பியன் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ட்ரூப்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா, இதையும் ஒரு செய்தின்னு கேட்டு போயி, வெள்ளை மாளிகைக்குள்ள போய் அந்த ஸ்போக் வுமன் அவங்க கிட்ட போய் கேட்டாங்கன்னா, பெர்சன் கிட்ட போய் கேட்டாங்கன்னா, அவங்க இதெல்லாம் ஒரு வேலைங்களா? இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுன்னு சொல்லிட்டு இத வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு போல அவங்க தரப்புல சொல்லத்தானே செய்வாங்க அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. இப்போ இவள ட்ரூப்ஸ் அனுப்புறது மட்டும் மேட்டர் கிடையாது. இத விட இன்னும் ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, பிரிட்டனோட வீரர்கள் இருக்காங்க இல்லையா? ரொம்ப அதிகமா போர் அடிக்குது. வேலையே இல்லாம சும்மா போர் அடிக்குதுங்க. பயங்கரமா அப்படிங்கிற போர் அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பதிவுகள்ல பார்த்திருப்பீங்க. இந்த பிரான்ஸோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் வந்து மறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கவர் மறைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ லீக் ஆயிருக்கும் போல தெரியுது. இல்ல என்னமோ ஆயிருக்கும் போல தெரியுது. ஸோ வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. வெள்ளை போல் பவுடர் மாரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. எல்லாரும் ராயல் தான். யுகேல இருக்கிற எல்லாரும் ராயல் ரிச் அவங்க தான். ஸோ ராயல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாம் டிஸ்போசல் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. போய் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, ட்ரக்கா இருக்கே! ஏன்னா யூஸ் பண்ணும்போது சிலதெல்லாம் கீழ அங்கேயும் இங்கேயும் சிந்தி இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாம் ட்ரக் இருக்கு. சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது ராணுவத்தில அப்படிங்கிறது போல எல்லாம் செக் பண்ணும்போது, இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ட்ரக் இருக்கு அப்படிங்கிறது பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சிருக்காங்க. "என்னப்பா போதையா இருக்க? எவனாவது வந்து குண்ட போட்டானா? உங்களெல்லாம் நம்பி நானும் ரஷ்யாவோட கப்பல்லாம் புடிச்சிட்டு வந்து நிப்பாட்டிக்கிறேன். அவன் வந்து ஏதாவது குண்ட போட்டானா, நீங்க என்னப்பா இங்க போதைய போட்டு நின்டுக்கிறீங்க?" அப்படின்னு போல கேட்டா, "ரொம்ப போர் அடிக்குது சாரே. அதனால கொஞ்சம் இழுத்துட்டோம் சாரே" அப்படிங்கிறது போல லைனா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 23 நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போர் அடிச்சதுனால போதையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது போல நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா பார்த்து பயப்படணுமா அமெரிக்கா? ஸோ அதனால தான் கண்டுக்கல போல தெரியுது அப்படிங்கிறது போல சில நபர்கள். அது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே அமெரிக்காக்கே வந்துட்டாலும், அமெரிக்காவே போர் சூழல் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சிவில் வார் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ட்ரம்ப் அவர்கள் எலக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள் இருந்தது. இப்ப அதுக்கான விஷயங்கள் கண் முன்னாடி தெரியுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இந்த ஒரு நபர் வெனிசுவேலாவ சேர்ந்த ஒரு நபரோட கால்ல வந்து சுட்டாங்க. அ புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு மினிசோடால. ஸோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் இது போல பல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்ட் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வந்து டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமிகிரண்ட்ஸ வந்து அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற பிடிக்கிறாங்க இல்லையா? அதுல பெரும்பான்மையான நபர்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரிமினல் குற்றமுமே இல்ல. பட் இருந்தாலும் பிடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல. இதுல இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து புரொட்டஸ்ட் பெருமளவு நடக்குது.
இல்ல வெனிசுலாவை சேர்ந்த ஒரு நபர் சுட்டாங்க, அவங்கள சுட்டாங்க, இவங்கள சுட்டாங்க அப்படிங்கிற செய்திகள். இல்லைன்னா 21 வயதான சாந்தா அப்படின்ற ஒரு நபர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுடும்போது கண்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு புல்லட். அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். அந்த பையன் கண்ல ரத்தம் ஒழுகுது. அப்படி இருக்கிற பையன கொஞ்சம் ஏதாவது பார்த்து சேஃப்டியா கூட ஏதாவது பத்திரமா எடுத்துட்டு போலாம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது அமெரிக்கன் தான் இவரு. 21 வயசு தான் ஆச்சு அந்த பையனுக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கூட அந்த இதே இல்லாம பிடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இழுத்துட்டு போறாங்க. லெஸ் லீத்தல் அப்படின்னாங்க. பட் ஆனா அந்த பையனுக்கு பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ். க்ளோஸ் ரேஞ்சில சுட்டதுனால, அதில இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா, துகள்கள் கண்ல ஏறினதுனால பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுபோல புரொட்டஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் லீத்தலான கரம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடக்குறாங்க. இது போல லெஸ் லீத்தல் ஆயுதம் வச்சு அடக்குனாங்கன்னா தப்பு கிடையாது. தேவ தூதர்கள் வந்து பண்ணா தேவர்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைச்சிருக்கு. இது போல செய்ப்பா அப்படிங்கிறது போல. ஆனா இதே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய புரொட்டஸ்ட்ட ஆயுதக்கரம் கொண்டு அடக்குனாங்க அப்படின்னா, அது சிக்கல் இல்லையா? அதனால ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மட்டும் போய் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு வண்டி கிளப்பிட்டு போய்க்கிறாரு. ஆனா எங்க சொந்த நாட்டிலே இது போல நடந்துட்டு இருக்குதே. இது கேட்க யாரும் இல்லையா அப்படிங்கிற பண்ணா, தேவ தூதர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் ட்ரம்ப் அவர்கள் அங்க ஒரு மெசேஜ் போட்டுக்கிறார். அதாவது இன்சரக்ஷன் ஆக்ட் வந்து போட்டுருவேன். மினிசோடா வாசிகளே, மக்களே, இந்த புரொட்டஸ்ட் இந்த கரப்ட்டான பொலிட்டீஷியன்ஸ் இந்த புரொட்டஸ்ட் பண்றவங்கள இது நீங்க அடக்கல, அமைதிப்படுத்தல, சாந்தப்படுத்தலன்னா, இவங்க பூரா சுட்டு தள்ளுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் கொந்தளிச்சு கோவப்பட்டு வரத்தானே செய்வாங்க. அப்படி வந்தீங்க, ஏதாவது புரொட்டஸ்ட் தொடர்ந்து நடந்தா, இன்சரக்ஷன் ஆக்ட்ட போட்டுருவோம் பாத்துக்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தப்புன்னு மிரட்டிக்கிறார். ஆக்சுவலா அப்படி ஒரு ஆக்ட் வந்துனே எப்படின்னா, சிவில் டிசோபீடியன்ஸ் இது போல வந்து புரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய டைம்ல இது போல வந்திருக்குன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து ராணுவத்த டிப்ளாய் பண்ணி, ட்ரம்ப் அவர்கள் அந்த பகுதிய வந்து பிரசிடென்ட் ரூல் கீழ எடுத்துருவார். நம்ம ஸ்டேட்ல நடக்குது இல்லையா? அதே மாரி ஒரு ரெசம்பிளன்ஸா இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். ஸோ அத வந்து பண்ண கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மிரட்டிக்கிறாரு. இதனால அந்த பகுதிகள் ஃபுல்லாவே பதட்டத்துல இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ புரொட்டஸ்ட்னாலே இரும்பு கரம் தான். அது அமெரிக்கா மட்டும் யூஸ் பண்ணலாம். மத்த நாடுகள் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதே ஈரான்ல வந்து புரொட்டஸ்ட் நடக்குது. இதனால தான் பெரும் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிக்கக்கூடிய அந்த புரொட்டஸ்டர்ஸ வந்து ரயட்டர்ஸ் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. அதாவது போராட்டக்காரர்கள், வன்முறையாளர்கள் அப்படிங்கிறது போல. புரொட்டஸ்டர்ஸ் அமைதியா போராடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் தரப்புல எதுவும் செய்யறதில்ல. அவங்களோட சேர்ந்து புரொட்டஸ்டும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கலவரக்காரர்கள மட்டும் தான் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்றாங்க, நியூட்ரலைஸ் பண்றாங்க. அதுபோல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்காவோட இதுக்கு. அதனால தான் அட்டாக் பண்ணாம வெயிட் பண்றாங்க. சில மீடியாக்கள் தரப்புன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏற்புடையதாவே இல்லைங்க. அப்படின்னு கூட பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா, தொடர்ந்து 165 மணி நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டே இல்ல ஈரான்ல அப்படிங்கிற போல ஹவர்லாம் கணக்கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ நேரமா இன்டர்நெட் இல்ல அப்படிங்கிறது போல. ஏன்னா, இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா, Starlink இதெல்லாம் குடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணி சில இடங்கள்ல இருந்தாலும் ஜாமர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அமெரிக்கா படையே தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணி எல்லாம் ரெடி பண்றதுக்கு லேட் ஆகுமோ என்னமோ தெரியல. பட் இந்த பிரச்சனைகள் முடியறதுக்குள்ள இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியறதுக்குள்ள இங்க அடிச்சாங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு முடியிற மாரி இல்ல அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு வேளை இல்ல அப்படின்னா, ஓகே ஏதோ அமைதிய நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போல புரிஞ்சுக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன் வந்து ஈரான் இந்த Starlink கனெக்ஷன இந்த அளவுக்கு அ நசுக்கணும், இத வந்து ஜாம் பண்ணிடணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? அதுக்கான காரணம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான். இதே சாகித் மேடு அது எப்படி சொல்லலாம்? இதே ஈரானோட ஒரு வெர்ஷன் காப்பி தான் ரஷ்யா யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தா Starlink கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த டெர்மினல் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மினியேச்சர் வெர்ஷன் இருக்கக்கூடிய Starlink டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ல பொருத்திடுறாங்க. ஸோ இதனால 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு கிடைக்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தா ரஷ்யானால அத ஆப்பரேட் பண்ண முடியுது. உக்ரைன் முழுக்க Starlink கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால, அத வந்து சப்ரஸ் பண்ணவும் முடியாது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா, அதிகப்படியான நபர்கள் Starlink யூஸ் பண்றாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னா சப்ரஸும் பண்ண முடியாது. இந்த டெர்மினல்ஸ்ல எப்படி ரஷ்யாக்கு போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல வந்து உக்ரைன் இது போல டெர்மினல்ஸ யூஸ் பண்ணி ரஷ்யாவ தாக்குதல் பண்றதுக்காக ஃப்ரண்ட் லைன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்க, அந்த டெர்மினல் உதிரி பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து அவங்க செய்யக்கூடிய ட்ரோன்கள்ல வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற மாரி மாடிஃபை பண்ணி உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுறாங்க. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோனோட பேர் BM-35 அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க அத டவுன் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனா இத இன்டர்செப்ட் பண்றது ரிஸ்க் ஆயிட்டு இருக்கு. 2வது இத ஜாமே பண்ண முடியறதில்ல. லாங் ரேஞ்ச் ட்ரோன்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 2வது
கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ராக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி அதை ஆப்ரேட்டும் பண்ணுறதுனால 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ்க்கு கிடைச்சிருது. ரியல் டைம் கைடன்ஸ் இருக்கிறதுனால மூவிங் டார்கெட்டை கூட வந்து பண்ணால் துல்லியமாக தாக்கிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது போல ட்ரோன்களை ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வச்சு தாக்குதல் பண்ணுறது கூட நம்மளுக்கு நட்டம் தான். ஏன்னா இந்த ட்ரோன்களோட காசுலாம் ரொம்ப சீப்பு. அதில் இருக்கிற உதிரி பாகங்களும் நம்மளுது வேற. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுன் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு. ரெண்டாவது அது வர்றது நம்ம ட்ரோனா அவங்க ட்ரோனாலும் தெரியறது இல்லை. ஏன்னா உக்ரைன் இங்கேருந்து ஒரு 100 ட்ரோன் லான்ச் பண்ணும்போது ஒரு 20 ட்ரோன் அங்கேருந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னா வர்றது நம்மளுதா போகிறது நம்மளுதா என்ன ஏதுங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அவங்களே. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் இருக்கிறாங்க. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்லையும் ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஈரானுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, அதை தடுக்க முடியல அப்படின்னா இது ஈரானுக்குன்னு இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நாளைக்கு இது நடக்கும். நாளைக்கு நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கோட கனெக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அந்த டெர்மினல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், சேட்டலைட் மேலே இருக்கும்போது அதுக்கான கனெக்ஷன் வந்துடும். அதை தடுக்கவே முடியாது. இது போல ஜாமர் சுவிட்ச் தடுத்தாதான் உண்டு. ஸோ இது போல காரணங்கள்னால தான் ஈரான் அதை ஜாம் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்குன்னா எந்த பகுதிக்குள்ளே வேணாலும் போய் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி அமெரிக்கானால அதை டவுன் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா ஸ்டார்லிங்க் அமெரிக்காவோட ஒன்று தானே. ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலைக்கு நாடுகள் தள்ளப்படும். ஸோ இந்த ஸ்டார்லிங்க் ஒரு இல்லையாப்பா ஒரு முடிவு அப்படிங்கிறது போல பலரோட எக்ஸ்பர்ட்ஸோட கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த டைமில் ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டே டவுன் பண்ணிடலாமா அப்படின்லாம் ரஷ்யத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காப்பி அட்டா காப்பி மிடில் ஈஸ்ட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸ்டார்லிங்கை அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க. எதே எப்படியோ இப்போ ஈரான் வந்து பண்ணால் சப்ரஸ் பண்ண பண்ணிட்டாங்க. அதனால பரவாயில்ல. ஏன்னா அதில் கேமராலாம் இருக்குது, என்ன நடக்குது ஏது நடக்கணும் உளவு பார்க்கறதுக்கு கூட இது போல ட்ரோன்கள் யூஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு பகுதியில் வந்து நம்மளால டவுன் பண்ணிக்க முடியுது. போல ஏகப்பட்ட பெனிஃபிட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ட்ரோன்கள். ஏன்னா இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் தானே நேவல் வெசல் ரஷ்யாவோட போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போய் அடிக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இது போல இதுதானே நேவல் வெசலாக இருக்கட்டும், இல்லை இது போல யூஏவியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்டார்லிங்க் டெர்மினல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலாக தான் இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போர் அபாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல. அடுத்து அப்படியே சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கான்வாயா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் ஹியூமானிட்டேரியன் காரிடோர் அமைச்சு பத்திரமான பகுதிகளுக்கு வந்து பண்ண போயிட்டு இருக்காங்க இந்த குருதின மக்கள். ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஹஃபார், இந்த டமாஸ்கஸ் பகுதி, இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டை இழந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இவங்கள எங்கே போவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு வேளை ஈரானா அப்படின்ற சில எண்ணங்கள் அனலிஸ்ட்குள்ள இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மிடில் ஈஸ்ட்ல எல்லா பகுதிகளையும் வந்து பண்ணால் பதட்டங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம சைடு வந்துட்டிங்கன்னா பாகிஸ்தானோட கப்பல்கள், சின்ன சின்ன கப்பல்கள் எப்படி வெனிசுவேலா இருந்து வருது, ஸோ அது போல கப்பல்கள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நபர்கள் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம சுற்றலாங்கோல்ல கேப்சர் பண்ணிக்கிறோம். 9 க்ரூ மெம்பர்ஸ் வந்து பண்ண பிடிச்சிருக்கோம். இல்லீகலா நம்மளோட கடல் பகுதிக்குள்ள பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் வந்து பார்த்தா வந்துருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பார்த்தா பிடிச்சிருந்துருக்காங்க. சமீப காலமா நம்மளோட எல்லை பகுதிகளில் வந்து பார்த்தா இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் ட்ரை பண்ணுறாங்க பாகிஸ்தான். 2 ட்ரோன்கள்லாம் வந்துட்டு இருக்கு. மிரட்டல்கள் நம்ம தரப்புலேருந்து போயிருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இன்டர்நேஷனல் சட்டப்படி என்ன முறையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசாங்க தரப்புலேருந்து எடுத்து பண்ணிக்கிறாங்க. வார்னிங்கும் போயிருந்திருக்கு. இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் சொல்லிக்கிறாரு, ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையல அப்படிங்கிறது போல. ஸோ ஒன்ஸ் இந்த பிராந்தியம் ஃபுல்லா எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கும்போது மேபி பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ரஷ்யா வழி கொண்டு வரணும்னா எக்கனாமிக் சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம, ஏன்னா ஆயில் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா? அடுத்தது நம்ம மேலே வந்து பண்ண பாகிஸ்தானியை விட்டு சண்டைக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையில நம்ம பார்த்துருப்போம். இதோட இந்த பையை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனை நான் முடிச்சு. அது கூடவே நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண ஜெய் வசந்த் ஜெய்பால் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 10 ஹீரோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவும் எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.